ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நோயாளி வராரு, அவருக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னா வெறுமனே ஒரு மருந்துகள் மட்டுமே எழுதி கொடுக்கறது இல்ல. அந்த மருந்துகள் எழுதி கொடுத்துட்டு இந்த ரெகுலரா பண்ணுங்க, இந்த உணவை சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லி விடுறது கிடையாது. ஒல்லியான ஒருத்தருக்கான சர்க்கரை நோயாளி அவருக்கு வந்திருக்குன்னா உடலை வலுவாக்குறதுக்கான அதே டைம்ல சர்க்கரை அதிகரிக்காத உணவுகள். இதே குண்டானவங்களுக்கான ஒரு சர்க்கரை நோயாளி வந்திருக்காங்கன்னா உடம்ப குறைக்கணும், அதிகமாகாமலும் குறைவாமலும் சர்க்கரை மெயின்டைன் பண்ற மாதிரியான மருந்துகள் கொடுக்கணும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி நிறைய விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆஃபீஸில் ஒரு டெட்லைனை முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கலாம். வீட்டில் பெண்களுக்கு ஒரு சரியான ஒரு மாரல் சப்போர்ட் இல்லாத ஒரு இதுவாக இருக்கலாம். இந்த எல்லா வித ஒரு எமோஷனல் விஷயங்களையுமே அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா, சர்க்கரை வியாதியோட ஒரு வெற்றியே அதை முதல்லயே கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான். அது முத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான மருந்துகளை எடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்ட்ரோலுக்கு வராது. அப்புறம் அதே மாதிரிதான் லைஃப் லாங் அதுக்கான மருந்துகள் எடுக்கணும். அதனால சர்க்கரை இருக்கா இல்லைன்ற அந்த டெஸ்ட்டை பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்கரை இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிறது சும்மா நீங்கள் போய் ஒரு ரேண்டம் டெஸ்ட் பண்ணாலும் இல்லாட்டி ஒரு ஃபாஸ்டிங் டெஸ்ட் பண்ணாலும் அது அவ்வளோ ஒரு கரெக்டான டெஸ்ட் கிடையாது அப்படின்ட்டுன்னு ஒரு டாக்டரை நான் நம்புறேன். ஏன்னா நீங்கள் ஒரு 2-3 நாளாக நிறைய காய்கறிகள்லாம் சாப்பிட்டு இந்த உங்களுக்கு மாவுச்சத்தெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டு அப்புறம் போய் நீங்கள் ரத்த சாம்பிளை கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட ஃபாஸ்டிங் அளவு கம்மியாக இருக்கலாம். ஆர் உங்களோட சாப்பிட்ட பிறகு கொடுக்குறீங்க போஸ்ட் பிராண்டியல் சர்க்கரை அளவு கம்மியாக இருக்கலாம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஓகே எனக்கு சர்க்கரை கம்மியாக தான் இருக்குது அதனால எனக்கு சர்க்கரை கட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ட்டுன்னு நீங்கள் கூடாது. எப்பவுமே இதற்கான டெஸ்ட் நிறைய நம்ம லேப்ல பண்றது HbA1c அப்படின்ற 3 மாசத்திற்கான சர்க்கரை அளவு இல்லாட்டி சி பெப்டைட் டெஸ்ட் அது மாதிரியான டெஸ்ட்கள் பண்றது மூலமா உங்களுக்கு சர்க்கரை அளவு எப்படி இருக்கு, எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். பொதுவாகவே சின்ன வயசுக்காரங்க ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்குன்னா அவங்களோட HbA1c ஒரு 5.5 இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி அர்த்தம். வயசாயிருச்சு, உங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்குது, நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு ஒரு 6.2 6.3 இருக்குன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம். இதுவே உங்களுக்கு 7 இல்லை 8 போல் இருக்குது அப்படின்னா இதை கட்டாயமாக கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம். ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நோயாளி வராரு, அவருக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னா வெறுமனே ஒரு மருந்துகள் மட்டுமே எழுதி கொடுக்கறது இல்லை. அந்த மருந்துகள் எழுதி கொடுத்துட்டு இந்த ரெகுலரா பண்ணுங்க, இந்த உணவை சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லி விடுறது கிடையாது. அந்த சர்க்கரை வியாதி அப்படின்றது நோயாளியை பொறுத்து அந்த ட்ரீட்மெண்ட்ன்றது வேறுபடும். உதாரணத்திற்கு ஒரு குண்டான ஒரு சர்க்கரை நோயாளி வர்றாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு கொடுக்குற மருந்தும் ஒரு ஒல்லியான சர்க்கரை நோயாளிக்கு கொடுக்குற மருந்தும் ஒன்னா இருக்காது. குண்டா இருக்கிற நோயாளிக்கு யூஸ்வலா அபதர்ப்பண சிகிச்சை அப்படின்னு பண்ணுவோம். அதாவது ஒபேசிட்டி மூலமா அவருக்கு அந்த சர்க்கரைன்றது கட்டுக்குள்ள வராமலே இருக்கலாம். சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சர்க்கரையை கட்டுக்குள்ள கொண்டு வர மாதிரி அவருக்கான சிகிச்சை இருக்கும். இதுவே ஒல்லியா இருக்கவங்களுக்கு ரொம்ப சர்க்கரை குறைக்கிற மாதிரி கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அது அவருக்கு இன்னும் ஒரு வீக்னஸ்ல கொண்டு போய் விடும். அதனால அவருக்கு கொடுக்கறது ஒரு ரெஜுவினேட்டிங் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சர்க்கரையை கட்டுக்குள்ள கொண்டு வர மாதிரி மருந்துகளும் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு ட்ரீட்மெண்ட்ன்றது ஒரு ரப்பர் ஸ்டாண்ட் ட்ரீட்மெண்ட் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு மெட்ஃபார்மினோ ஒரு இல்லாட்டி வேற ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் எழுதுறது கிடையாது. நோயாளியை பொறுத்து, நோயாளியின் தன்மையை பொறுத்து, அவர்கள் சாப்பிடும் உணவு வகைகளை பொறுத்து தான் உங்களுக்கான சிகிச்சைகளை பரிந்துரைப்பதோ இல்லை அவங்களுக்கான ஒரு உணவு விஷயங்களை பரிந்துரைப்பதோ. ஸோ ரேண்டமாக எல்லாருக்கும் காலையில் எழுந்திரிச்சா ஒரு ராகி தோசை சாப்பிடுங்க, மத்தியானம் இது சாப்பிடுங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டான ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரியான டயட் ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட நாங்கள் பண்றதில்லை. ஸோ ஒருத்தருக்கான சர்க்கரை நோயாளி அவருக்கு வந்திருக்குன்னா உடலை வலுவாக்குறதுக்கான உணவுகள், அதே டைம்ல சர்க்கரை அதிகரிக்காத உணவுகள், அதே மாதிரியான மருந்துகள் நாங்க கொடுப்போம். இதே குண்டானவங்களுக்கான ஒரு சர்க்கரை நோயாளி வந்திருக்காங்கன்னா அவருக்கு உடம்ப குறைக்கணும், அதே டைம்ல ரொம்பவும் சர்க்கரை அதிகமாகாமலும் குறைவாமலும் சர்க்கரை மெயின்டைன் பண்ற மாதிரியான மருந்துகள் கொடுப்போம். இப்படி பார்த்து கொடுக்கறதால பொதுவாகவே அந்த மருந்துகள் சாப்பிட்டுட்டு அந்த உணவு கட்டுப்பாடு வரும்போது அழகாக சர்க்கரை கட்டுக்குள்ள வரும். சர்க்கரை கட்டுக்குள்ள வருதுன்றது வெறுமனே உணவு பழக்கங்களாலோ இல்லை வெறுமனே மருந்துகளால மாத்திரமே இல்லைங்க. அதே மீறி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க மைண்டை காமா வச்சுக்கிறது. ஏன்னா எப்பயுமே நீங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி நிறைய விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது ஒரு ஆஃபீஸில் ஒரு காம்படிஷன் இருக்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஒரு டெட்லைனை முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கலாம். வீட்டில் பெண்களுக்கு ஒரு சரியான ஒரு மாரல் சப்போர்ட் இல்லாத ஒரு இதுவாக இருக்கலாம்,
இல்லாட்டி ஒரு சரியான ரிலேஷன்ஷிப், அதாவது அவங்களோட மாமியார் மாமனார் கூடயோ இல்லை ஹஸ்பண்ட் கூடயோ சரியான ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கலாம். இது மாதிரியான எந்த விதமான ஒரு மென்டல் இஷ்யூலையும், அது வந்து ஒரு கம்பேட்டபிலிட்டி இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லாட்டி ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டோ இல்லை வந்து ரொம்ப ஒரு டிப்ரெசிவான ஒரு சுச்சுவேஷனோ, இந்த எல்லா வித ஒரு எமோஷ்னல் விஷயங்களையுமே அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா, ஒன்று கண்ணாபின்னான்னு சாப்பிட்றது, இல்லாட்டி கண்டபடி ஜங்க் மாதிரி சாப்பிட்றது, இல்லை கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, இல்லை கண்டபடி தூங்குறது. இது மாதிரியான விஷயங்கள் தான் அவங்களோட சர்வைவல் மெக்கானிசமா இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது நீங்க என்னதான் மருந்து கொடுத்தாலும் ஒரு பக்கம் வந்து கண்ட்ரோல் இல்லாத உணவு சாப்பிடும் போதோ இல்லை தவறான உணவு பழக்கங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்லாட்டி சரியான தூக்கம் இல்லை, அதனால பகல்ல நிறைய தூங்குறா, நைட்ல ரொம்ப நாள் கண் முழிச்சிட்டு இருக்கோம், இப்படின்றாத விஷயங்களால கூட உங்களுக்கு சர்க்கரை கட்டுக்குள்ள வராம இருக்கலாம். சர்க்கரை வியாதி எனக்கு இருக்குது, நான் என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்களோட தூக்கம்ன்றது சீராக இருக்கணும். அந்த தூக்கம்ன்றது 7 மணி நேரமோ 8 மணி நேரமோ உங்கள் உடம்பை பொறுத்து. ஆனால் அந்த தூக்கம்ன்றது இரவில் வர்ற நேச்சுரல் தூக்கமாக இருக்கணும், பகலில் வர தூக்கமாக இருக்கக்கூடாது. இரவு 10 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் தூங்குற ஒரு நேச்சுரல் தூக்கம், ஒரு அளவான சாப்பாடு, உங்கள் உடல் உழைப்புக்கு ஏற்ற சாப்பாடு, அதை கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றது, அதிகப்படியான புரதச்சத்துக்களோ அதிகப்படியான காய்கறி நார்ச்சத்து இருக்கிற காய்கறிகளை எடுத்துக்கிறது, ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறது, அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களோட சர்க்கரைன்றது அழகா கட்டுக்குள்ள வரும். அதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. இதுல சொல்லப்பட்டிருக்கிற ப்ரோட்ராமல் சிம்டம்ஸ் இதை ஞாபகம் வச்சுங்க. இது உங்களுக்கு இருந்தாலோ உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு இது மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலும் அவங்கள போய் ஒரு சின்ன லேப் டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. லேப் டெஸ்ட்ன்றது ஒரு 1000மோ 2000மோ, ஆனா நம்ம முதல்லயே கண்டுபிடிச்சிட்டா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம செலவழிக்கிற டைமோ பணமோ ரொம்ப கம்மி, ரிசல்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வரும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உடனே மருந்தை கொடுத்து இது பண்ணணும்னு இல்லை. சர்க்கரை வியாதியை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நீங்கள் மருந்து சாப்பிடுவதோடு ஒரு சரியான உணவு முறையை ஃபாலோ பண்ணி மைண்டை காமாக வச்சுக்கிறது மூலமாக சர்க்கரை வியாதியை மட்டுமே குறைக்கிறது இல்லை, இந்த ஸ்கின்னில் ஏற்படுற சேஞ்சஸையும் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம். உங்கள் உடல் நலத்தை பார்த்துங்க. நன்றி. பித்தப்பை கல்லுன்றது ஒரு கல் சின்னதாக இருக்கும்போது பெருசாக சிம்டம்ஸும் தெரியாமல் இருக்கலாம். ஏதோ போய் ஸ்கேன் எடுக்க போனோம் மேடம், ஸ்கேன் எடுக்க போனதில் பித்தப்பையில் கல் இருக்குன்ட்டாங்க, கல் வந்து 5 mm இருக்குது, என்ன பண்ணுறது, இதுக்கெல்லாம் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணி பித்தப்பையை எடுக்கணுமா அப்படின்ட்டுன்னு பயந்துட்டு கேட்குறவங்க நிறைய பேஷண்ட்ஸ் உண்டு.